விக்ஸை கரைக்கிறதுக்கு நல்லா சூடான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆறின தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இந்த விக்ஸை கரையாது. அதனால நல்ல சூடு தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி விக்ஸை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விக்ஸ் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சேர்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சோடா பொடி தான். ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா பொடி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சூடாக இருக்கனால இந்த விக்ஸும் சோடா பொடியும் நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துடும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கலந்து விட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஆல் அவுட்டோட லிக்யூட் தீர்ந்து போயிடுச்சுன்னா இந்த பாட்டிலை நம்ம தூக்கி போட்டுருவோம், இல்லைனா வேறு வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி செய்யாமல் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். கடையில் விலை கொடுத்து வாங்க வேண்டாம். கெமிக்கல் கலந்த லிக்விடை நம்ம யூஸ் பண்ணும்போது சிலவங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கவங்க, பெரியவங்க இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ஃபாலோ